தமிழ் பிரதேசத்தில் அரசியல் நிலைமையை தான் இப்போ கடும் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கு. தமிழ் மக்களுக்கான ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றப்படலை. தமிழ் கட்சிகள் நிறைவேற்றும் என்று பார்த்தா அதுவும் இல்லை. தற்போது உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைஞ்சிருந்தது. முடிவடைஞ்சிருந்து இப்போ ஆட்சி அமைக்க போகிறாங்க. இந்த ஆட்சி அமைக்கிறதுல தமிழரசு கட்சியும் இபிடிபியும் இந்த உள்ளூராட்சி சபையில் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கிறன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்ன பொறுத்தளவில் வேலை செய்கிறதெல்லாம் தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம். அவைய நம்பினாக்கள் தெருவில் நிற்கிறாங்க, இவைய நம்பினாக்கள் தெருவில் நிற்கிறாங்க. இது தமிழ் மக்களுக்கு, அதாவது ஒராத்திர தீவிரமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் அவ்வளவும் இந்த அப்பாவி பொதுமக்களுக்கு செய்கிற துரோகம். சேராமல் விட்டு போட்டு இருக்கட்டும், ஏதோ அரசாங்கம் செய்யுந்தேன், விட்டு போட்டுருங்க. அது இல்லை, நாங்கள் செய்ய போகிறோம் இது மக்களுக்கு செய்கிற துரோகம். இந்த ரெண்டு கட்சியும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த உள்ளூராட்சி சபையில் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கும் போது மக்களுக்கு மக்களுக்கு நிறைய விடயங்கள் கொண்டு சேர்க்கணுமாட்டா? எவ்வாறான விடயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம்? இல்லை அவங்க இது இந்த மக்களுக்கு இந்த நாடக மேடை ஒன்று போடுறாங்களா? இது நாடகமோட தாங்கள் அந்த கதிரையில் போய் இருந்து கொண்டு தங்களோட ஆட்சி நடத்துகிறதுக்காகத்தான் இந்த மேடை. மக்களுக்காக இல்லை. மக்களுக்காக என்று சொன்னால் கூட்டத்தில் இபிடிபியை பற்றி கேவலமாக கதைக்கிறாங்க. அவங்க கதைக்கிறாங்க இவங்களை பற்றி இப்படியே கதைச்சு போட்டு இன்றைக்கு இப்போ ஒன்று சேர்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்லையா? நாங்கள் வெக்கப்படுறோம், மக்கள் சீரழிகிறோம், வெக்கப்படுறோம், யோசிக்கிறோம். நீங்கள் ஒன்றா பெரிய சின்ன வேலை போகிறீங்க, கதைச்சிங்க, பேசுனீங்க. இல்லை நாங்கள் இன்றைக்கு ஒன்றா நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறீங்க. எங்களுக்கு என்ன நடக்க போகுது? இதில் யார் தவிசாளராக வரப்போகிறார் தெரியாது. அப்போ கூட்டணி தவிசாளராக வரப்போகுதா, இல்லையா இபிடிபி தவிசாளராக வரப்போகுதா? கூட்டணி தவிசாளராக வந்தால் அவை இந்த ஆக்களுக்கு சப்போர்ட் செய்வினோம். இபிடிபி ஆட்சியில் தவிசாளராக வந்தாராக இருந்தால் அவற்றை ஆக்களுக்கு செய்யும். இப்போ மக்கள் எங்கே போய் பாதிக்கப்படுவது பாருங்க. இப்போ அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்படும் சொல்கிறீங்க. அதாவது இப்போ மக்களை பொறுத்தளவில் மாறி இப்போ இருக்கிறது தவிசாளராக வர்றது. அங்கே 4 இருக்குது, இன்னும் 3 வேணும். 3 கொண்டு போனால் இதில் 6 தவிசாளர் 4 இருக்கிறது தான் கொடுக்கணும். அதை எப்படி நடத்த முடியாது.